ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்னோடய கார்டன் அப்டேட் கொடுக்கலான்ட்டு. இதுக்கு முன்னாடி ஜூலை ஆர் ஜூன் எண்டில் கொடுத்துருப்பேன் அப்டேட்டு. இப்போ ஃபுல்லாகவே மாறிடுச்சு. சில செடியெல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் அந்த கீரை இதெல்லாம் போயிடுச்சு, அப்புறம் ஒரு சில செடி போயிடுச்சு. அது என்னன்னு கூட தெரில, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மிச்ச செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. அதையெல்லாம் வேறு மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். அதை தான் காட்டலாம் சொல்லி இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடு இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுருப்பேன். முன்னாடி இந்த மாதிரி இருக்காது, பழைய வீடியோ மாதிரியே. இதில் ஒரே ஒரு கேரட் செடி பாருங்கள், ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று மட்டும் இருக்குது. அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இதில் அதே தான், இந்த இடத்துல லைட்டு ரொம்ப கம்மியாக தான் வருது. இந்த செல்ஃபில் அப்படியே வச்சுருக்கேன். இதில் ஏதோ பூச்செடி போட்டது, அது இன்னும் ரியாக்ஷனே காட்டல. வெயில் பத்தில் இதுக்கெல்லாம் வெயில் கொடுத்தனால. இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா 6 feet மாதிரி வளரும் போல். ஆனால் நம்மக்கிட்ட வந்து இது கஷ்டப்படுது. இந்த கண்டெய்னரில் வச்சு லைட்டும் இல்லை இதுக்கு. இப்போ தான் கொஞ்சம் இடத்த மாற்றினங்காட்டி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் சீசன் முடிய போகுது. அக்டோபர் மிட் வரைக்கும் தான் இங்கே டைம் இருக்கும். அதுவே கூலாயிரும். ஸோ அதுக்குள்ளே நான் காய் மேபி பொறிப்பேன் என்னமோ. அவ்வளோதான். இதில் ரிசல்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன் காய்க்காக. இதில் பாருங்கள், இந்த டாட்டாக பபுள் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா பேபியாக இருக்கும்போது இந்த செடியில் இருக்கும். இதான் ஹெல்தி லேடிஸ் ஃபிங்கரோட சைனு. இந்த பபுளாக இருக்கிறது ஜெல்லி மாதிரி ஏதோ இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து அது ஏதோ டிசீஸ்ன்னு நினச்சேன். இங்கே பார்த்திங்கன்னா ப்ராபகேட் பண்ண ஒரு மல்லியில் முக்கு வந்துருச்சு. அப்புறம் இது ஒரு டாலான டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு சின்ன கண்டெய்னரில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளருது. முருங்கை இங்கே பார்த்திங்கன்னா அந்த இது பிரான்ச் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு இன்னொரு பிரான்ச் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வருது பாருங்கள், 2வது பிரான்ச்சு நல்லா வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல லைட் நிறையா இருக்குது. இது துளசி அதெல்லாம் இருக்குது. பேசில் முளைச்சிருக்கு அதுக்குள்ளார. இங்கே பார்த்திங்கன்னா மிளகா நல்லா வருது. இது அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இல்லை. இவ்வளோ ஃபுல் மிளகா போட்டிங்கன்னா தான் இப்போ தேங்காய் சட்னியெல்லாம் செஞ்சால் ஒரு ஸ்பைஸ் லெவல் நல்லா கிடைக்கிது நம்மளுக்கு, ரொம்ப காரம் சாப்பிட்றனால. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகா, அனேஹம் பெப்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு, ஆனஹைமோ ஏதோ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல. இது அந்த பெப்பர். இது பஜ்ஜி சூடலாம் போல் ஒரு ப்ளாகில் பார்த்தேன். ஸோ எல்லாத்தையும் பொறிச்சு கலெக்ட் பண்ணிருக்கேன். அட் அ டைமில் நிறையா வராதனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சில்லி பேர் வந்துட்டு கவுஹான் ஹாட் பெப்பர். இது ஓரளவு காரம் இருக்குது. இது வளர்த்துலாம் நீங்கள். ஆக்சுவலாக மிளகா நல்லா ஈல்டு கொடுக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு வாங்கினேன். ஸோ நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது வாங்காமே. இது அவகேடோ, என்னோடய கிட்டு போட்டு வச்சது. லெமன் பார்த்திங்கன்னா இங்கே 2 முளைச்சிருக்கு, அது பாட்டில் இருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா அவகேடோ இங்கே வச்சுருக்கேன், அது பாட்டில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு பூச்செடி. இதில் அந்த கொஞ்சம் ஒயிட்டாக பொக்கே ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கோரியாப்சிஸ், டிக் சீட் ஆர் கோரியாப்சிஸ். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பூச்சி மாதிரி ஆகிறது தான் இதோட பேர் வந்திருக்கான். இதுக்கு பார்த்திங்கன்னா டிக் சீட் அப்படி சொல்லுவாங்க. இது பேர் பக் மாதிரி இருக்கும். இது இங்கே இருக்குது. அது இதுக்கும் லைட் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா வாழை இந்த பக்கம் வச்சுட்டேன் ஒரு இந்த பெஞ்சில். அதுக்குள்ளே ஒரு சுக்கட்டி கீரை, மணத்தக்காளி இல்லை சுக்கட்டி கீரை, பிளாக் நைட் சேர் இங்கிலீஷில். இது ஒரு அப்படியே ஒரு அவக்கடோ அப்படியே இருக்குங்க, அதை கண்டுக்காமல் அப்படியே இருக்காங்க ஒன்று. அவ்வளோதான். வாழை இந்த சைடு. அப்புறம் இதெல்லாம் காட்டியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா மேரிகோல்டு இப்போ தான் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில், அதே தான் சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்குவாஷ், அந்த பட்டர்நட் ஸ்குவாஷோ இல்லை ஜுக்கினியான்னு தெரில, என்னென்னு கூட தெரியாமல் போயிடுச்சு கடைசியில் எல்லாமே போட்டு. இது பார்த்திங்கன்னா பிஞ்சு ஃபீமேல் ஃப்ளவர் பாருங்கள், இதுதான் ஃபீமேல் ஃப்ளவர். மேல் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்கும். ஃப்ளவர் மட்டும்தான் வரும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த காயோட மினியேச்சூர் வெர்ஷன் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வரும். அதுதான் டிஃப்ரென்ஸு. இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து அழுகி போயிடுச்சு, இன்னொன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஹார்வெஸ்ட் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். இது ஆல்மோஸ்ட் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஹாப்பி. இது நல்லா இருக்குது. இதுக்கு வெயிட்டிங். அப்புறம் வந்து தக்காளி பாருங்கள், ஓரளவுக்கு ஃபைனலாக நான் பாட்டெலாம் மாற்றிட்டேன். ஆக்சுவலி இந்த கண்டெய்னரில் போய் தக்காளி வச்சுருந்தேன். தெரியும் பெரிய பாட் வேணும்னா நான் சின்னதில் வச்சுட்டேன். இதில் அப்புறம் மாற்றி வச்சுருக்கேன் இந்த பெரிய கண்டெய்னரில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஸ்டில் மாற்றிட்டேன். லெமன் கிராஸும் மாற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கண்டெய்னர் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 2 செடியுமே இதில் வச்சுட்டேன். தப்பு தான், பட் ஓகே. இப்போதைக்கு கண்டெய்னர் இல்லை. இந்த இலையை ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணணும். இங்கே ஒரு தக்காளி பெருசாக இருந்திருக்கு. 3 தக்காளி வந்து ஆக்சுவலாக எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இங்கே ஒரு அயன் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன், அதுலேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அது பழுத்துருச்சு உள்ளே வச்சுருந்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போது தக்காளி இதுலேயும் மேரிகோல்டு இங்கே இருக்குது. அடுத்து இந்த பெரிய கண்டெய்னரில் கீரை வச்சு கீழே வச்சுருந்தேன். எப்படியோ யூஸ் பண்ணணும்னு நினச்சி எடுத்து வச்சுட்டேன். இதுலேயும் தக்காளி அங்கங்கே இருந்துச்சு இல்லையா,
அதெல்லாம் கயிறு கட்டி இங்கே ஏற்றிட்டேன். ஒரு யான் இருந்துச்சு, அதை வந்து அங்கேருந்து கனெக்ட் பண்ணி அந்த இதில் கட்டியிருக்கேன். ஸோ இதில் ரிட்ஜ் கார்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த ரிட்ஜ் கார்டு அந்த பீக்கங்காய் அந்த கொடி போகுதுங்க. நேற்று ஆக்சுவலாக காற்று நல்லா அடித்ததில் எதுவும் ஆயிடுச்சு, கொஞ்சம் திரும்பி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர் மேல் ஃப்ளவர்லாம் வந்துருச்சு, வரப்போகுது. ஆக்சுவலாக இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே காட்டுற பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு பீக்கங்காய் மாதிரியே குட்டி பீக்கங்காய் மாதிரி ரிட்ஜ் கார்டு மாதிரியே இருக்கா. இதுதான் வந்துட்டுங்க ஃபீமேல் ஃப்ளவர். இங்கெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபீமேல், மேல் ஃப்ளவர் வந்து அங்கே கட்டினது. இதோ இந்தமாரி பஞ்ச் ஆஃப் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மேல் ஃப்ளவர். அவ்வளோதான். அப்புறம் இதுக்குள்ளே அப்படியே தக்காளிலாம் வந்துட்டுருக்கு. இதில் அவரைக்கு கொடி தெரில, அது பாட்டில் போயிட்டுருக்கு. பூ வரும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இதோ பீ வந்திருக்கு பாருங்கள், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்திருக்கு. இந்த ஃப்ளவருக்குள்ளே போயிடுச்சு. இது ஒரு குக்குமர் செடி இங்கே இருக்குது. மேபி இந்த சீசனில் ஃபாலில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் புதுசாக ஒரு செடி வாங்கியிருக்கேன். இந்த மல்லி பார்த்திங்கன்னா இது கிராண்ட் டியூக் ஆஃப் டஸ்கனி அப்படி சொல்லிட்டு அடுக்கு மல்லி. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், 3-4 அடுக்கு இருக்கும் போல், லோட்டஸ் மாதிரி இருக்குமே, இந்த கொஞ்சம் பெருசாக அந்த பூ. இது பேர் வந்து மெய்ட் ஆஃப் ஆர்லியன்ஸ், ஜாஸ்மினில் மெய்ட் ஆஃப் ஆர்லியன்ஸ். இது பேர் கிராண்ட் டியூக் ஆஃப் டஸ்கனி அப்படி சொல்லுவாங்க. அது ரெண்டும் நான் வேர்டிங்ஸ் போடுறேன் சப்டைட்டில். இது அங்கங்கே கீரை இருக்குது. பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் இங்கே லைட் கம்மியாக தான் இருக்குது, வளர்ந்துட்டுருக்கு. இது நான் இந்த எக் பிளான்ட்டு இங்கே வச்சுருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. இதில் ஒரு இது வரைக்குமே ஒரு 10 காயெல்லாம் பொரிச்சாச்சு. ஸோ குட் ஈல்டு. இதுலேயும் செங்கீரை, மணத்தக்காளியெல்லாம் இருக்குது. இது ஜினியா பூ. ஒரு டைம் லாஸ்ட் சீசனில் இது நல்லா பூத்துச்சு. இந்த டைம் இதுக்கு தெரியல, லைட்டும் கிடைக்கல, எதுவும் ஆயிடுச்சு. இன்னுமே 2-3 செடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஜினியா நல்லா டாலாக பட்டு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து அந்த காஸ்மோஸ் ஃப்ளவர் இந்த கண்டெய்னரில். இங்கே பார்த்தீங்கன்னா பேசில், இட்டாலியன் பேசில். இது தாய் பேசில் உள்ளே இருக்குது. இன்னொரு லெமன் ஒரு தாய் பேசில் நினைக்கிறது பேர். இது இட்டாலியன் பேசில். இது இந்த மல்லி செடி, ஜாதி மல்லி, எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கீரை. இது ஹார்வெஸ்ட் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டுட்டேன். இலையும் ஒன்று அறுத்து அதில் போட்டு சாப்பிட்டாச்சு. இங்கேயும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது பேர் ஐரிஸ் பல்பு. இது எப்போ பூக்குன்னு தெரில, வச்சுருக்கேன். அதுலேயும் அந்த சைடு மணத்தக்காளி. அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த சைடில். இது அப்புறம் என் ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா இங்கே வச்சப்போ லைட் இல்லை, அதனால நான் இங்கே மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ளவர்ஸ் இப்போலாம் நிறையா வருது. செடியும் நல்லா வளர்ந்துருச்சு, சீக்கிரமாக ஈல்டு கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் இஃப் யூ லைக் இட். தேங்க்யூ.